அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 9. செல்போனில் 2 மிஸ்டு கால் வந்திருந்தது. தினேஷ் தான் அனுப்பியிருந்தான். அவசரமாக மொட்டை மாடிக்கு போனான். மறுபடியும் கால் வந்தது. தினேஷ் தான். ஹலோ கார்த்திக், தினேஷ் பேசுறண்டா என்றான். பிஸியா? பிடிக்கவே முடியலையே, எங்கடா போன என்றான். டெல்லிக்கு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன், முந்தா நாளே வந்துட்டேன். இப்ப வீட்ல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் கால்ஸ் அட்டன் பண்ணல என்றான். கவனிக்கலடா, அக்காவுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டது. ஸோ வீட்டில் அதே டிஸ்கஷன் தான். என்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு பொண்ணு கொடுக்கறாங்கிறாங்க. எனக்கே சிரிப்பா வருதுடா என்றான் கார்த்திக். உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பளிச்சுன்னு படம் பிடிச்சு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லியிருக்காங்க, சரியாத்தான் சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகுடா. நானே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயே சொல்லிட்டாங்களா என்று சிரித்தான். டேய், இன்னைக்கு நெட்ல பாத்தியா? என்ன திடீர்னு நெட்ல பாத்தியான்னு? எனி ஸ்பெஷல் என்றான். ரொம்ப ஸ்பெஷல் என்றான் தினேஷ். டேய் சொல்லுடா, டென்ஷன் பண்ணாத. ஆமா, ரிசல்ட் போட்டாச்சுடா. போட்டுமாச்சா? நாமளும் செலக்ட் ஆயாச்சா? கையை கொடு. டேய், கை சென்னைக்கும் மதுரைக்கும் எட்டாதுடா. நான் உன்னை பார்க்க வர்றேன் என்றான். சரி வா. எதுல வர்ற? பாண்டியன்ல. நான் மார்னிங் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் என்றான் கார்த்திக். விடிந்ததும் விடியாமலும் கிளம்பினான் கார்த்திக். என்னடா இந்த காலை வேளையில என்றார் அப்பா. அப்பா, என் ஃப்ரெண்டு தினேஷ் வர்றான், ரிசீவ் பண்ண போறேன் என்றான். யாரு? ஒரு மாநிலத்து புள்ள நெடுன்னு வளர்ந்து போன சித்திர திருவிழாவுக்கு வந்துச்சே, அந்த பிள்ளையாடா என்றாள் அம்மா. ஆமாம்மா, அவனேதான். அப்பா, அம்மா, ஒரு குட் நியூஸ். ராத்திரி நீங்களாம் தூங்கிட்டீங்க, ஸோ சொல்ல முடியல. என் ஃப்ரெண்டு தினேஷ் ஃபோன் பண்ணினான். பேங்க் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேம்மா, அப்பாயின்மெண்ட் கூட வந்துடுச்சு. யாரு? தினேஷ் சொன்னானா என்றார் அப்பா. ஆமாம்ப்பா. சரி, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இயர்லியாவே வந்துடும், கிளம்பி போயிட்டு வாப்பா என்றாள் அப்பா. அடே கார்த்திக், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா என்றாள் அம்மா. நம்ம வீட்டுக்கு தாமா வர்றான், இந்த தடவை 2 நாளாவது தங்க சொல்லணுமா? தங்கட்டும், வீடும் பெருசாதானே இருக்கு. சரி, நேரா வீட்டுக்கு வந்துருங்க. பலகாரம் காஃபி எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அம்மா, போன தடவை நீங்க அவனுக்கு செஞ்சு கொடுத்த இட்லியும் பூண்டு சட்னியும் இன்னும் நாக்குலயே நிக்குதுடா. ருசின்னா அவ்வளவு ருசின்னு அடிக்கடி சொல்லுவான். இட்லியும் பூண்டு சட்னியும் பண்ணிருங்க என்றான். காலிங் பெல் இசைத்தது. யாரு இந்த நேரத்துல என்று கதவை திறந்தான் கார்த்திக். அத்தான், வாங்க அத்தான் என்றான். மாப்பிள வாங்கதான் கார்த்திக் என்று கை கொடுத்து சிரித்தார் அத்தான். வாங்க மாப்பிள. என்ன இவ்வளவு காலை நேரத்துல? உட்காருங்க மாப்பிள என்று காப்பி கொடுத்தாள் அம்மா. நாளைக்கு காலையில மனை முகூர்த்தம் பண்றோம். அப்பாவால வர முடியல, அதான் நீ போற போக்குல சொல்லிட்டு போடான்னு அப்பா அனுப்பி வச்சார் என்றார் மாப்பிள்ளை கோவர்த்தனன். வந்தனா குரல் கேட்டு ஓடி வந்து எட்டி பார்த்தாள். மாமா, உங்க முகூர்த்தம் எப்போ என்று சிரித்தான் கார்த்திக். அதற்குள் கார்த்திக், அத்தான் யார தேடுறீங்க என்று சிரித்தான். பூச்சிடா, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல என்றார். இல்லையே, யாரையோ தேடுற மாதிரிதான் தெரியுது, கண்ணெல்லாம் அப்படியே அலைப்பாயுதே என்று சிரித்தான் கார்த்திக். ஆமா, அத்தானோட கண்களை பார்த்தா அப்படியேதான் இருக்கு. என்னன்னா என்று ஜால்ரா போட்டான் விக்கி. அத்தான், நான் கிளம்புறேன். 2 பேரும் என்னைய உண்டு இல்லன்னு பண்ணிருவாங்க போல என்று கிளம்பினார் மாப்பிள்ளை கோவர்த்தனன். அக்கா, உனக்கு யோகம்தான். அத்தா புது வீடெல்லாம் கட்டுறார் என்றான் கார்த்திக். மௌனமாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றார். அம்மா, சீக்கிரமா தினேஷை கூட்டிட்டு வந்துருவேன் என்று கிளம்பி விட்டான் கார்த்திக். அம்மா, எப்படி இட்லி செய்வீங்க? பணியாரத்துக்கு அரைச்சிருக்கு என்றால் வந்தனா. இல்லையே, இட்லிக்கும் அரைச்சிருக்கேன். உங்க அப்பாவுக்கு வேணுமே. எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் உங்க அப்பாவுக்கு இட்லியும் கார சட்னியும் வேணுமே. கோயில் தழுகை மாதிரி அதையேதான் சாப்பிடுவார் என்றாள். ஸ்டேஷனில் இறங்கியவனை ஓடிச் சென்று கட்டியணைத்து வரவேற்றான் கார்த்திக். என்னடா கார்த்திக், எப்படி இருக்க? முன்னாலேயே நிக்கிறேன் என்று சிரித்தான். நல்லா இருக்கையான்னு மனசையும் சேர்த்துதான் கேக்குறது. கண்ணுக்கு முன்னால தெரிகிறது உடம்பு மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மனசையும் சேர்த்துதான் கேக்குறேன் என்றான். ஓ, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, வண்டி எப்படி ஓடிக்கிட்டு இருக்காம்? ஏதோ ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குடா தினேஷ். என்னடா கார்த்திக், ஏதோ சப்புன்னு சொல்ற? என்னமோ எங்கேயோ இடிக்குதேடா, சொல்லுடா. சரி விடு, அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம். சீக்கிரமா வீடு போய் சேரலாம் தினேஷ் என்றான். இல்லடா கார்த்தி, நீ சொன்னா உன்னோட வீட்டுக்கு வருவேன், தங்குவேன்.
இல்ல வந்து வேலையை முடிச்சிட்டு உடனே கிளம்பிடுவேன் என்றான். நத்திங்டா, நீ கேட்ட ஏதோ வாயில அப்படி வந்தது சொல்லிட்டேன், மத்தபடி ஆல்ரைட். உன் வாய் தாண்டா சொல்லுது, உன் மனசு சொல்லலையே. சீச்சி, நத்திங், வா போகலாம். இல்ல, உன் முகத்துல பெரிய நாவலையே நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப கிளைமேக்ஸ் ஒண்ணும் இல்லைன்னா எப்படி? நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? மார்க்கெட்டிங்ல நிம்மதி இல்லாம ஊர் ஊரா ஓடிட்டு இருந்தேன், அதான் அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சே. ஆமா தினேஷ், இனிமேல் தான் என்னை பத்தி யோசிக்கணும். அடுத்த மாசம் அக்கா கல்யாணம், மண்டை குடியது. புரியல தினேஷ் என்றான். பாப்பா தினேஷ், எப்படி இருக்க என்றார்கள் அப்பாவும் அம்மாவும். நல்லா இருக்கேன் ஆன்ட்டி, அங்கிள் என்று பாதம் தொட்டு வணங்கினான். உட்காருங்க, பலகாரம் சாப்பிடலாம் என்று அம்மா இலை போட்டாள். இட்லி பூண்டு சட்னி ஆண்டி, வாசனை மூக்க தொலைக்குது. ஆமாப்பா, உனக்கு பிடிச்ச பூண்டு சட்னியும் இட்லியும். கார்த்திக் தான் சொன்னான். அம்மா, நீங்க பண்ற இட்லியும் பூண்டு சட்னியும் தினேஷுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. அதான் இன்னைக்கு செஞ்சேன். பணியாரமும் பிடிக்கும் நான், அதான் இன்னைக்கு செஞ்சேன். பணியாரமும் நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு தினேஷ். நீங்க சொல்றது முன்னாடியே உள்ளே தள்ளிட்டேன் ஆண்டி என்று சிரித்தான். பணியார சட்டி அடுப்புல வச்சிட்டேன், சுட சுட பண்ணி தரேன் தினேஷ் என்றாள். ஆண்டி, சான்ஸே இல்லை, உங்க கைமணம் யாருக்குமே வராது. நாங்க கூட எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், கண்டிப்பா இதுக்காவது என்னைய கார்த்திக் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா தினேஷ்னு சொல்லி இருக்காங்க என்று வாயில் சாப்பிட்டவாறே சிரித்தான். குறையேறி விட்டது. அம்மா ஓடி வந்து மெல்ல மெல்ல என்று உச்சி மண்டையில் தட்டினாள். சாரி சாரி என்றான். ஒரே நேரத்துல 2 வேலை செய்யக்கூடாதுன்னா ஒன்னு சிரிச்சிட்டு சாப்பிடணும், இல்ல சாப்பிட்டுட்டு சிரிக்கணும் என்றான் கார்த்திக். ஆமா, பெரிய சயின்டிஸ்ட், கண்டுபிடிச்சிட்டார். எல்லாமே சந்தோஷம்தான். கும்பலா உட்கார்ந்து சேர்ந்து பேசி சிரிச்சு சாப்பிடுற சுகமே தனிதான். என்னதான் ஹோட்டல்ல பிரியாணியும் ஃபுல்காவும் சாப்பிட்டாலும் இந்த சுகம் சந்தோஷம் அதுல வராது, வரவே வராது. அது மாதிரிதான் வாழ்க்கையும் என்று சிரித்தான். கார்த்திக் வாயறியில் கொண்டு போன இட்லியை அப்படியே நிறுத்திவிட்டான். என்னடா கார்த்திக்? ஒண்ணுமில்ல. இருக்குடா, நிறையவே இருக்கு. நல்லா யோசி. வீடு, ஹோட்டல், கதை எல்லாம் புரிஞ்சு இருக்கணுமே நினைக்கிறேன். சரி சரி. ஆன்ட்டி வர்றாங்க. என்னடா பைக் சத்தம்? அப்பா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றார் என்றான். காலை விந்தியவாறே பைக்கை ஓரமாக பார்க் பண்ணினார். எழுந்து ஓடினான் கார்த்திக். கார்த்திக் கூடவே தினேஷும் ஓடினான். அதையெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிக்குவார். அவருக்கு அதெல்லாம் பழக்கமாயிட்டது. இன்னைக்கு நேத்தா 5 வருஷம் ஆயிட்டது பேரலைஸ் அட்டாக் வந்து. அப்புறமா பிசியோதெரப்பி. இப்ப பரவாயில்ல, அவரும் பழகிட்டார் என்றாள் அம்மா. நாங்களும் அவருக்கு ஓடி ஓடி உதவுவதில்லை. அப்படி நாங்க ஓடுறதுனால நம்மளுக்கு ஏதோ பெரிய ஊனம்னு அவர் ஃபீல் பண்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவோம், கிட்ட போறதில்ல என்றாள் அக்கா. விடுங்கப்பா, நான் பார்க் பண்றேன் என்றான் கார்த்திக். நோ ப்ராப்ளம், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், போங்க போங்க, போய் டிஃபனை சாப்பிடுங்க என்றார். இந்த பிள்ளைங்க உங்களை பார்த்ததும் ஓடியே வந்துட்டாங்க என்றாள் அம்மா. அப்பா மென்மையாக சிரித்தார். விந்தி நடந்தவாறு இருவரையும் அணைத்து முதுகை வருடினார். அங்கிள், கம்பெனி ரொம்ப ஸ்டன்ஸா? இல்லப்பா தினேஷ், பக்கம்தான் என்றார். தினேஷ் கார்த்திக்கை பார்த்தான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?